புதுக்கோட்டை வீரலட்சுமி அம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா. தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் வினோத வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் செல்லங்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வீரலட்சுமி அம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையடி வாங்கியும் நூதன முறைகள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னாள் தொண்டைமான் மன்னர்களின் குலதெய்வமாக புதுக்கோட்டை பிரகாந்தம்மாள் கோவில் உருவகத்தில் செல்லங்குடி மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என கூறப்படுகிறது. இதன் காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க வீரலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடித் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 10 நாளாக விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக நேற்று அதிகாலை வீரலட்சுமி அம்மன், செல்லாயி மற்றும் பேராகி ஆகிய தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் 4 வீதிகளில் உலா வந்தன. அப்போது திரளான பெண் பக்தர்கள் முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து வந்தது தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து கோவிலின் முன்பதாக கூடி அமர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களும் கோவில் பூசாரி தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். மேலும் துர்சக்திகள், பில்லி, சூனியம் ஆகியவை விலகி குடும்பத்தில் ஆரோக்கியம் வளர பெருக வேண்டும் என்று பக்தர்கள் பூசாரியிடம் சாட்டையடி பெற்றுக் கொண்டனர். தலைமுறையாக நடைபெற்று வரும் இந்த வினோத வழிபாட்டின் போது தலையில் தேங்காய் உடைத்தல் அல்லது சாட்டையடி வாங்குதல் இதுவரை எந்த ஒரு பக்தர்களுக்கும் சிறு காயம் கூட ஏற்படவில்லை என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது.